ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கான ஒரு நியூ ஸ்லீவ் தான். இதில் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கவனித்தாலே போதும். அழகான ஸ்லீவ் வீட்டிலையே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பெரிய டிசைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்லீவ் நார்மலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் கீழே இருந்து 3 இன்ச்சும் கை பிடித்தம் பகுதியில் 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சென்டர் பார்ட் கட் பண்ணி விட்டுருக்க இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 அளவையுமே ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் துணியை மேலே வச்சு அதை நல்ல பக்கமாக ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலரை எடுத்து நம்ம பாவாடைக்கு சுருக்கு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சுருக்கு வச்சு அதை 2 பக்கமும் சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சென்டராக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்லீவ் டிசைனை எடுத்து இது மேலே வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும்.
இதில் நான் பண்ண தப்பை தான் நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து நான் பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதை நீங்கள் பண்ணாமல் நான் செகண்டில் பண்ணுற லேஸ் டிசைனை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணமோ அதுக்கு மேலேயே வந்து அந்த ஸ்டிச்சிங்லாம் மறைகிற மாதிரி நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற லேஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு அழகான ஃப்ளவர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு ஸ்டோனும் ஒட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பட்டன் வைக்கணும் அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லேஸை ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா அதோட தையலுமே வெளியில் தெரியாமல் பைப்பிங்கில் உள்ளே போயிருந்திருக்கும். அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சூப்பர் டிசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு பேக் வேலை இருந்ததால் வீடியோ வந்து கேப் ஆச்சு. அதனால் மண்டேலேருந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.